ஜம்மு காஷ்மீரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி. தோடா மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி பாஜகவுக்கு ஆதரவு திரட்டுகிறார். 1982க்கு பிறகு காஷ்மீர் செல்லும் முதல் பிரதமர் மோடி ஆவார். அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வெளிநாடு முதலீடுகள் குறித்து அதிமுக வெள்ளை அறிக்கை கேட்பது உள்நோக்கம் கொண்டது என சாடல். அமைச்சரவை மாற்றம் குறித்து கேட்டதற்கு நீங்கள் நினைத்தது நடக்கும் என சூசகமாக பதிலளித்த முதலமைச்சர். சென்னையில் இன்று 17 வழித்தடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலங்கள். விநாயகர் சதுர்த்தியின் போது வழிபாடு செய்யப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பட்டினம்பாக்கம், நீலாங்கரை, காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கப்படுவதை ஒட்டி பலத்த பாதுகாப்பு. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த மே மாதம் பரப்புரை மேற்கொண்ட போது தனக்கு சிகை அலங்காரம் செய்த சலூன் கடைக்காரருக்கு நாற்காலிகள், மேஜை, இன்வெர்டரை பரிசாக அனுப்பி வைத்த ராகுல் காந்தி. பரிசு பொருட்களை கண்டு சலூன் கடைக்காரர் நெகிழ்ச்சி. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A தேர்வுகள் தொடங்கின. 2000 பணியிடங்களுக்காக 7,93,000 பேர் போட்டி. மாநிலம் முழுவதும் 2763 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டியில் பதக்கங்களை அள்ளி குவித்த இந்திய வீரர் வீராங்கனைகள். கடந்த 11ஆம் தேதி தொடங்கி நேற்று நிறைவு பெற்ற போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 22 வெள்ளி, 5 வெண்கலம் என 48 பதக்கங்களை வென்று முதலிடம். பாம்பனில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாலத்தில் ரயில் என்ஜினை இயக்கி சோதனை ஓட்டம். புதிய பாலத்தில் போக்குவரத்து தொடங்குவது குறித்து இன்றும் முடிவு செய்யப்படவில்லை என தெற்கு ரயில்வே மதுரை கோட் மேலாளர் சரத் ஸ்ரீவஸ்தவா பேட்டி. ஏற்கனவே இருந்த பழைய பாலத்தை பாதுகாப்பாக அகற்றும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல். தமிழகத்தில் களை கட்டும் ஓணம் பண்டிகை. கல்லூரிகளில் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாட்டம். குன்னூர், உதகை இடையே இன்றும் நாளையும் சிறப்பு மலை ரயில் இயக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.